அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் 4ஆம் இடத்தில் நுழைந்த செவ்வாய் இங்கு நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்து பின்னர் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்து தற்போது தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான இந்த அமைப்பு உறுதியாகவே சுகஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றப் போகிறது. நீச்சம் பெற்றாலும் கூட ஏற்கனவே வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரித்ததை காட்டிலும் இந்த தருணத்தில் பலம் பெறுவதால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் சுமார் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக சுகஸ்தானம் ஆகிய 4இல் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அவரின் அமைப்பால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி அனைத்து வகையான காரியங்களிலும் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் என பல நெருக்கடிகளை ராசியின் அதிபதி கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த சூழலில் இப்போது மீண்டும் நீச்சம் பெற்றாலும் கூட சுகஸ்தானத்தில் பலமான அமைப்பில் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் செல்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சந்திரனின் வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். சில நேரங்களில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகநிலைகளில் வீட்டில் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் நீச்சம் பெற்றாலும் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பலம் பொருந்திய அமைப்பில் அதிரடியாகவும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவர்த்தெறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நன்கு அறிந்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. தாய் வழி உறவு முறைகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவுள்ளதாக மாறும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாய் வழி உறவு முறைகளில் சந்திப்பதோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கான அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்களை உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் தகர்த்தெறிவதோடு வெற்றிக்கே உரித்தான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு
பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மட்டும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் செவ்வாயினுடைய பார்வை மிகவும் வலுவாக 4ஆம் பார்வை 7ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 10ஆம் இடத்திலும், 8ஆம் பார்வை 11ஆம் இடத்திலும் பதிகிறது. 7, 10, 11 ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வை பதிவதால் பல நிகழ்வுகள் உறுதியாகவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. சுகஸ்தான பார்வை, சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் பதிவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும். 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம பார்வை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அமையும். பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார நிலையில் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டம பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் தடை என்று நினைத்த பல காரியங்களை தவிடுபடியாக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சாதுரியமாக பல நகர்வுகளை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஓய்வின்றி உழைத்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதன் பலன் நிறைவாக கிடைக்கும். உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து சந்திப்பதற்கு உறுதியாக வாரத்தில் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக தேடி வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.